இருளிலே திரைமறைவிலே சென்று செய்து வந்த அந்த ஒழுக்கக்கேடான செயல்களை இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் வெளிவந்திருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே புகைப்பிடிக்க வேண்டும் என்றால் கூட மறைந்து சென்றுதான் புகைப்பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அதை கூட ஒழுக்க குறைவான செயலாக கருதி வந்த காலம். ஆனால் இன்றைக்கு மது அருந்துவதை உற்சாகபானம் என்றும் ஃபேஷன் என்றும் கருதக்கூடிய ஒரு காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம். மது மாத்திரமல்ல, போதை இந்த மண்ணை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பள்ளி வளாகங்களிலே நாம் படிப்பதற்காக அனுப்பி வைக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தொடங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் பாடம் படித்து திரும்புவார்கள் என்ற பெரும் நம்பிக்கையுடன் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை அறிந்தோ அறியாமலோ இந்த சின்ன சின்ன போதை வில்லைகளுக்கு அவர்கள் அடிமையாகிறார்கள். அந்த வில்லையிலிருந்து தொடங்கி அவர்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக கட்டம் கட்டமாக போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு பெரும் சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. எனவேதான் ஜமாத் இஸ்லாமியின் மதுவுக்கு எதிராகவும் போதைக்கு எதிராகவும் இன்றைக்கு பெரும் களம் காணுகிறது.